ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கோர்சஸ்லாம் படிக்கும்போது ஹவு டு ரீச் மை ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் சொல்லி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. அதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்தியன் கரன்சியில் 1 crore எப்படி ரீச் பண்ணுன்றது சும்மா ஒரு நோட்டில் எழுதிட்டு இருக்கும்போது ஐ காட் சம் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ இது என்னோட எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு புக்கில் படித்தேன். இது ரெண்டுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ ஏன் நான் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி 1 crore ரீச் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் போடலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்படி தான் யோசிச்சேன். பிகாஸ் ஐ எம் இன் சேல்ஸ் சைட் ஃபீல்டில். ஸோ சேல்ஸில் இப்படி பண்ணால் நம்மளுக்கு வருமேன்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்து நீங்களாம் ஒரு பர்சனும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல்டில் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும், நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் நிறைய பீப்புளுக்கு படிச்சா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா வரும்ன்றதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்னோட எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, 1 crore ரீச் பண்ணுறதுக்கு இப்போ இன்கம் எல்லாருக்கும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 lakhs 6 lakhs பர் இயர் இருக்கு. ஸோ 25K 33K பர் மந்த் வரும். ஸோ நம்ம வந்து 1 crore ரீச் பண்ணோம்னா 5 lakhs இருந்துச்சுன்னா 20 years எடுக்கும். இப்போ இன்வெஸ்ட் இட் வில் டேக் 15, 10, 5 டிபெண்ட்ஸ் ஆன் தி which you are investing. ஸோ 1 crore ரீச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் திஸ் many times. ஒரு பர்சனுக்கும் சொல்கிறேன் சேலரி பேஸ்ட்னு பார்த்தோம்னா. ஸோ இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது there are some people who are earning 15 lakhs 20 lakhs 30 lakhs intermediate freelancers who are doing abroad everything சேர்த்து வச்சு பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லி. ஸோ இங்கே என்னன்னா ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000, ஒரு நாளைக்கு 4,160, ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 173. ஸோ அவங்க சொன்னது எப்படின்னா, யூ நீட் டு இம்ப்ரூவ் திஸ். 1 ஹவருக்கு ஒரு 200 rupees ஆன காசை வந்து எப்படி உன்னால் வந்து 1000, 2000, 10,000 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனீங்கன்னா உன்னால அந்த 1 crore ரீச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இங்க நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணுன்றது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாருமே 1 ஹவருக்கு வந்து 10,000 தரமாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேன், there are people who are earning. பட் இங்க அவர் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் பாருங்க. 1 crore நம்மளுக்கு 365 days தேவை அப்படின்னா we need 27,300 a day. ஸோ நான் என்னோட சேல்ஸ் சைடில் இருந்ததால எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, there are people who are paying 25,000 for a sales person who need to do 100 call 200 call a day. நம்ம பேசிக்காக வச்சுக்கிறதுக்கு 3,000 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100னா 30 daysக்கு 3,000. அந்த லீவ்லாம் போய் 2,500 கால் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். ஸோ தெர் ஆர் மோஸ்ட்லி பீப்புள் கம்பெனிஸ் வந்து மந்த் வைஸ்ல தான் பே பண்ணுவாங்க. மந்த்துக்கு நீ பண்ணாதான் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. பட் தெர் ஆர் சம் இண்டிவிஜுவல்ஸ் who are ready to pay if you do the work in 1 day. ஸோ நான் யோசிக்கிறது, ஒரு நாளைக்கு 2,500 கால் பண்ணால் எனக்கு 27,000 தரதுக்கு பர்சன் இருக்காங்க. there are people who are doing it. அப்ராட்லாம் போனோம்னா இந்த பேமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். 1 crore ரீச் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிள் தான். ஸோ இது மேத் நான் சொல்றதுக்கு வந்து ஈஸியும் கிடையாது, சிம்பிளா நம்மளுக்கு எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது மட்டும் மும்மரமா கேளுங்க. ஸோ இப்போ 2,500 கால்ஸ் in a day என்னால் பண்ண முடியுதுன்னா ஐ கேன் ரீச் 27,000 which will be per year 1 crore. இது எப்படி ப்ரோ என்னால் டெய்லி பண்ண முடியும், ஒரு நாள் வேணா பண்ணலாம் அப்படின்னு யூ கேன் ஹையர் பீப்புள், யூ கேன் ஹையர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் ஹையர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆர் யூ கேன் கோ ஃபார் ஏஐ. இப்போ ஏஐ எல்லாமே கால் பண்ணுது. ஸோ என்னோட மைண்டில் சேல்ஸ் பண்ணும்போது இப்படி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நான் புக்கில் படிக்கும்போது இப்படி ஒரு மெத்தட் நான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து மெயினாக இருந்தது வந்து மணி இஸ் ஜஸ்ட் நம்பர் கேம் அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. இது புரிஞ்சாலே போதும் யூ கேன் earn அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு 1 crore கோல் அப்படின்னா நான் 1 crore வச்சிருக்கேன். இஃப் யூ 10 crore or 100 crore சம்திங் which ever மணி கோல் யூ ஹேவ், அதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 1 crore ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது ஒருத்தருக்கு வித்தா 1 கோடி. 10 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் 10 பேருக்கு வித்தா அது 1 கோடி. 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் 100 பேருக்கு வித்தா அது 1 கோடி. ஓகேங்களா? திஸ் இஸ் தி சிம்பிள் கால்குலேஷன். There are so many people who are selling 100 rupees product for 1 lakh people, and there are some people who are selling 1 crore product for one person. ஸோ இப்படி ரீச் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, 1 crore ரீச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் போனோம்னா இட் வில் டேக் this many years. இந்த மெத்தடில் போனோம்னா 7 years எடுக்குது. இந்த மெத்தடில் போனால் 1 yearல பண்ண முடியும். ஸோ நான் யோசிச்சது, இவ்வளோ கால் பண்ணால் நம்மளுக்கு தராங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரும் ஒரு ஃபீல்ட் ஆஃப் வேலை இருப்பீங்க. நான் வந்து ட்ரேடிங்கில் இந்த மாதிரி பண்ணுறேன், இப்படி பண்ணீங்கன்னா யூ கேன் earn this much. நான் வந்து வேற விஷயத்தில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட்டை நீங்கள் கமெண்ட்ல போறீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஐடியா நல்லா இருக்கே, ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணுவேன். திஸ் இஸ் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வருதான்னு சொல்லி. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம்னு நினச்சேன். தட்ஸ் இட். ஸோ பை.